ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோல கேப்டன் விஜயகாந்துடைய பிறப்பு, திரைப்பயண தொடக்கம், அவருக்கு கிடைத்த அங்கீகாரம், நடிகர் டு நடிகர் சங்க தலைவர், தமிழ் மீதும் ஈழத்தமிழர் மீதும் அவருக்கு இருந்த தனிப்பற்று, கேப்டனின் அரசியல் பயணங்கள், இவரது சரித்திர சாதனைகள், இறுதியில் மறைவு, அனைத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிறப்பு மதுரை மாவட்டம் திருமங்கலம் என்ற ஊர்ல 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி அழகசாமி ஆண்டல் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர் விஜயராஜ் என்கிற விஜயகாந்த். இவரது இயற்பெயர் நாராயணன் விஜயராஜ் அழகர் சுவாமி. இவர் தமிழ் திரையுலக பிரபல முன்னணி முக்கிய நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் தமிழக சட்டசபை அரசியல்வாதியாகவும் பணிபுரிஞ்சு மக்கள் மனசுல மாபெரும் கலைஞனாக பிரபலமானார். 1990ஆம் ஆண்டு ஜனவரி 31 நடிகர் விஜயகாந்த் பிரேமலதா என்பவரை மதுரையில் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களுக்கு விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் என்ற 2 மகன்கள் இருக்காங்க. இவர்களது இளைய மகன் சகாப்தம் திரைப்படத்தின் மூலமா ஒரு நடிகராக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமாயிருக்காரு. தொடர்ந்து மதுரை வீரன், படைத்தலைவன் படங்களையும் சண்முக பாண்டியன் நடிச்சிருக்காரு. கேப்டன் விஜயகாந்தின் திரையுலக தொடக்கம். நடிகர் விஜயகாந்த் அவரது சின்ன வயதுல இருந்தே சினிமா மீது இருந்த பிடிப்பின் காரணமா அவரால் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிஞ்சது. அதே நேரம் அவர் விரும்பி பார்க்கும் எம்ஜிஆரின் படங்களை சீன் பை சீனாக தன் நண்பர்கள்ட்ட பேசுற அளவுக்கு சினிமா மீது அவருக்கு ஆர்வம் அதிகமாவே இருந்துச்சு. படிப்பை நிறுத்தினதும் கீரத்துறையில இருக்கும் தன் தந்தையின் அரிசி ஆலையில பணிபுரிஞ்சாரு. நடிப்பு கலையில் அதிகம் ஆர்வம் இருக்கிறதுனால சினிமாவில் நடிகன் ஆக வேண்டும் என்ற மோகத்தில் சென்னைக்கு வந்து பல போராட்டங்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் வில்லன் கதாபாத்திரம் மூலம் அறிமுகமானாரு. இவர் 1979 அகல் விளக்கு என்ற படத்தில் நடிச்சிருக்காரு. அதே வருஷம் இனிக்கும் இளமை என்ற படத்தில் நடிச்சு தன் திரைப்பயணத்தை தொடங்கியிருக்காரு நடிகர் விஜயகாந்த். விஜயராஜ் என்ற தன் பெயரை விஜயகாந்த் என மாத்திக்கிட்டாரு. சட்டம் ஒரு இருட்டரை, தூரத்து இடிமுழக்கம், அம்மன் கோவில் கிழக்காலே, உழவன் மகன், சிவப்பு மல்லி என வெற்றி படங்களை கொடுத்து தமிழின் முன்னணி கதாநாயகனாக வலம் வந்தாரு. கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்ச விஜயகாந்த் 1984 மட்டும் ஒரே வருஷத்துல 18 படங்களை நடிச்சு சினிமா துறையில் வரலாற்று சாதனை பெற்றாரு. இவரது பிரபலமும் இவருக்கு கிடைத்த அங்கீகாரமும். வில்லன் கதாபாத்திரம் மூலம் தமிழ் சினிமாவில் தனது திரைப்பயணத்தை தொடங்கிய விஜயகாந்த் நாயகனாக பல படங்கள்ல நடிச்சு புகழ் பெற்றிருக்காரு. இவர் நடிக்கும் படங்களில் தேசப்பற்று வசனங்கள் மிகவும் அழுத்தமாக இருக்கும். ஊழல், திருட்டு என சட்டவிரோத செயல்களுக்கு இவரின் குரல் திரைப்படங்களிலேயும் தொடர்ச்சியாக ஒலிக்கும். இவர் டபுள் ரோல் ஆக்ஷன்ஸ், போலீஸ், ராணுவம் போன்ற கேரக்டர்ல பெரும்பாலும் நடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் என்ற பட்டம் பெற்றிருந்தாலும் இவரை தமிழ் திரைப்பட ரசிகர்கள் கேப்டன் என்றேதான் சொல்லுவாங்க. இவரது 100வது படமான கேப்டன் பிரபாகரன் படத்திற்கு பிறகு இவருக்கு இந்த பட்டம் வழங்கப்பட்டுச்சு. இவரது நடிப்பையும் நாட்டு பற்றியும் பாராட்டி தமிழக அரசு திரு விஜயகாந்த் அவர்களுக்கு 1989 சிந்திரப்பூவி படத்திற்காக சிறந்த நடிகர் விருதும், 1994 எம்ஜிஆர் விருதும், 2001 கலைமாமணி விருதும், 2009 சிறந்த தமிழ் திரை நட்சத்திரத்திற்கான பிலிம்பேர் விருதும் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்திய அரசால சிறந்த குடிமகனுக்கான விருதும் பெற்றிருக்காரு. நடிகர் டு நடிகர் சங்க தலைவர். 1999 நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு கேப்டன் விஜயகாந்த். பல வருஷமா அடைக்க முடியாம இருந்த நடிகர் சங்க கடனை சிங்கப்பூர், மலேசியான தமிழர்கள் அதிகம் வாழும் வெளிநாடுகள்ல நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி வட்டிய முதலுமா அடைச்சாரு. அதன் பிறகு நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தாரு. 2002ஆம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சத்தில் இருந்த போது அனைத்து நடிகர்களையும் ஒன்றிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரம் இல்லை என்ற முழக்கத்துடன் மாபெரும் போராட்டத்தை நெய்வேலியில் நடத்தினாரு. தமிழ் மீதும் ஈழத்தமிழர் மீதும் இவருக்கு இருந்த தனிப்பற்று. 1965ஆம் ஆண்டு மதுரையில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தனது சிறு வயதிலேயே விஜயகாந்த் பங்கேற்றதாக சொல்லப்படுது. அதே போல 1984ஆம் ஆண்டு ஈழத்தமிழர்கள் மீதான படுகொலையை கண்டித்து சக நடிகர் நடிகைகளுடன் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்தி படுகொலையை நிறுத்தவும் நீதி வேண்டியும் தமிழக ஆளுநரிடம் மனு கொடுத்தாரு. அதை தொடர்ந்து 1986 அதே காரணங்களுக்காக சென்னை வட்டாட்சியர் அலுவலகத்தில் உண்ணாவிரதம் இருந்தாரு கேப்டன் விஜயகாந்த். அவரின் ரசிகர் மன்றத்தின் சார்பா தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பும் ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் நடத்தினாங்க. தொடர்ந்து ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தும் 1989 மண்டபம் உள்ளிட்ட முகாம்களில் அகதிகளாக வசிப்பவர்களுக்கு உதவி செய்து வந்தாரு. ஈழத்தமிழர்கள் உணர்வை உணர்ந்தவராக ஈழத்தமிழர்கள் அழும்போது என்னால் கொண்டாட்டத்தில் இருக்க முடியாது என்று சொல்லி தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை தவிர்த்திருக்காரு. பின்னாள்களில் அவரின் பிறந்தநாள் வறுமை ஒழிப்பு தினமாக அறிவிக்கப்பட்டு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுட்டு இருக்கு.
இவரது அரசியல் பயணம். நடிகர் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் தனது தேசப்பற்று வசனங்கள் மூலம் பிரபலமான இவர் அரசியலிலும் தனது பங்களிப்பு கொடுத்திருக்காரு. 2000ல பிப்ரவரி 12 தனது ரசிகர் மன்றத்துக்கென தனிக்கொடியை அறிமுகப்படுத்தினாரு. அதைத் தொடர்ந்து 2001 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் சுயேட்சையாக போட்டியிட்டு பலர் வெற்றியும் அடைந்தாங்க. 2002ல ராஜ்யம் படத்திலிருந்து அரசியல் குறித்த வசனங்கள் அவரின் படங்களில் பட்டாசாக வெடிக்க தொடங்குச்சு. அப்படி விஜயகாந்தின் இந்த அரசியல் நகர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு ஆளும் அரசியல் கட்சிகள் அவருக்கு பல நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே சமயம் அரசியலுக்கு வர சரியான களத்துக்காகவும் காரணத்துக்காகவும் காத்துட்டு இருந்தாரு கேப்டன் விஜயகாந்த். 2005 செப்டம்பர் 14 அன்று மதுரையில் நடைபெற்ற அரசியல் மாநாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயரில் தனக்கென ஒரு கட்சியினை தொடங்கி புகழ் பெற்றாரு. கடந்த 2006 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டு தேமுதிக சார்பில் விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்றாரு. அது தொடர்ந்து 2011 நடந்த தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 41 தொகுதிகளில் போட்டியிட்டு இவரது கட்சி 29 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதன் காரணமா தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்றாரு. இவரது சரித்திர சாதனைகள். கேப்டன் விஜயகாந்த் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே 1989ல ஈரோட்டில் இலவச மருத்துவமனை, சென்னை சாலிகிராமத்தில் இலவச மருத்துவமனை, ஆண்டுதோறும் பள்ளி மாணவர்களுக்கு லட்சக்கணக்கில் கல்வி நிதியுதவி, எம்ஜிஆர் காது கேளாதோர் வாய் பேசாதோர் பள்ளி, லிட்டில் பிளவர் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கு நன்கொடை, தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் இலவச கணினி பயிற்சி மையம், இலவச திருமண மண்டபங்கள், ஏராளமான ஏழை ஜோடிகளுக்கு இலவச திருமணம், கேப்டன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என கலக்கியவர் கேப்டன் விஜயகாந்த். குஜராத் பூகம்பம், கார்கில் போர், சுனாமி, கும்பகோணம் பள்ளி தீ விபத்து என பல சோக நிகழ்வுகளுக்கு தன் சொந்த செலவில் நிவாரணங்களை கொடுத்து உதவி வந்தாரு. அரசியல் கட்சி தொடங்கிய பின்னாடி தானே புயல், ஆந்திரா புயல், ஒடிசா வெள்ளம் என பாரபட்சமின்றி முதல் ஆளாக முன்வந்த நிவாரணங்கள் வழங்கினாரு. மேலும் பல்வேறு தமிழர் சார்ந்த உரிமை போராட்டங்களையும் முன்னின்று நடத்தினாரு. இது போல எண்ணிலடங்கா சாதனைகளுக்கு சொந்தக்காரர் நம்ம கேப்டன் விஜயகாந்த். கேப்டனின் மறைவு. நடிகர் விஜயகாந்த் 2023 டிசம்பர் 28 அதிகாலை நேரத்தில் உடல்நலக்குறைவு காரணமா சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு காலமானார். பொதுமக்களின் அஞ்சலிக்காக தீவு திடலில் வைக்கப்பட்ட கேப்டன் விஜயகாந்தின் உடல் சென்னை கோயம்பேட்டில் இருக்க அவரோட கட்சியின் அலுவலகத்திற்கு இறுதி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செஞ்சாங்க. இவர்கிட்ட இருந்து நம்ம எல்லாரும் கத்துக்க வேண்டியது, வாழும் காலங்களில் மனிதநேயத்துடன் வாழ்ந்து நம்மால் முடிந்த அளவு பிறருக்கு அறம் செய்வதே. எங்கள் மண்ணின் சொக்க தங்கமே, சென்று வா சிங்கமே, என்றும் மதுரையின் உமது ரசிகையாக. எடுத்துக்க, என்ன ஏக்கற நீ எடுத்துக்கியா, மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்கும்ல. எவ்வளவு பேர் இருக்க, இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. அதுலயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். என்னையா காசு 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 பணம் படப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணா கூட அத்து விட்டுட்டு தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் போதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது.